இலைக்க மின் ரப்பிக், உம்முடைய ரப்பு உமக்கு என்ன இறக்கி அள்ளி இருக்கின்றான் அதை நீ தெளிவா எடுத்து சொல்லுங்க. வயில்லம் தஃபல், நீங்கள் அதை சொல்லவில்லையானால் ஃபமா பல்லக்த ரிசாலத்தஹு, உம்முடைய இறைவனுடைய தூது செய்தியை எடுத்து சொன்னவராக நீர் ஆக மாட்டீர் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான். வல்லாஹு யாசிமுக மினன் நாஸ், உங்களை இந்த மனிதர்களிடத்திலிருந்து அல்லாஹ் காப்பாற்றுவான். அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதி. இந்த வாக்குறுதியினுடைய விளைவு இது அல்லாஹ்வுடைய வேதம் தான், இவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்பதை எப்படி நிரூபிக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த மாதிரி அவங்களுக்கு பாதுகாப்பு படை இல்ல, கருப்பு பூனை முன்னாடியும் முன்னாடியும் கருப்பு பூனை பட போகல, யானைப்பட போகல, இந்த மாதிரி குண்டு தொலைக்காத சட்டைகளை போட்டுக்கிட்டு திரியிறானே, இவ்வளவு பாதுகாப்புக்கு மேல குண்டு தொலைக்காத சட்டை வேற போட்டுக்கிறான். ஏன்னா மேற்கொண்டு எவனா சுட்டுக்கிட்டு தொலைச்சிட்டா என்ன பண்றதுன்னு. இந்த தூதருக்கு சட்டையே இல்லடா, நீ குண்டு தொலைக்காத சட்டை போடுறடா. எங்களுடைய தூதருக்கு சட்டையே இல்ல, ஒரு ஆடைக்கு மாற்று ஆடை கிடையாது. நீ கோட்டை கொத்தளத்துல உள்ள உட்கார்ந்துகிட்டு உன்னைய எவனும் கொன்றுவானோன்னு செத்து செத்து வாழ்ந்துகிட்டு இருக்கிற. எங்களுடைய தூதருடைய நிலைமை என்ன தெரியுமா? அவங்களுடைய கோட்டை கொத்தளத்தை பத்தி நீ கேள்விப்பட்டிருக்கியா? ஹதீஸ்களை எடுத்து படிச்சு பார்க்கணும். பகலையில ஒரு பாயை விரிச்சு படுப்பாங்க, இரவுல அந்த பாயை தூக்கி கதவா போட்டுருவாங்களாம். எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை! இங்கேயும் தான் இருக்கிறான். ரோட்டுல போனான்னா முன்னாடி 100 காரு, பின்னாடி 100 காரு. எந்த கார்ல போறாருன்னு எவனுக்கும் தெரியாது. காரணம் என்ன? எந்த காரணம் தெரிஞ்சு கரெக்டா சுட்டுட்டானா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி குழப்பம் ஏற்படுத்துறதுக்காக முன்னாடி 4 காரு, பின்னாடி 4 காரு. அங்க எப்படி குழப்பம் இருக்கும்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் அல்லாஹ்வுடைய தூதர்னு தெரியாது, எல்லாம் முன்னாடி உட்கார்ந்து இருப்பாங்க. ஐயுக்கும் முகமது, உங்கள யாரு முகமதுன்னு கேட்பாங்க. அந்த அதோ வெள்ளையா இருக்காரு அவர் தான் முகமது. இப்படி சொல்லக்கூடிய நிலையை பார்க்கிறோம். எப்படின்னா விரும்பி தேர்ந்தெடுத்துக் கொள்கின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்காத போர்க்களமா? படை தளபதின்றான், வல்லரசினுடைய அதிபர்னா, இவன் போய் போர் புரிவானா? இவன் பீரங்கிய முழுசா நேரா நின்று நேருக்கு நேர் நின்று பார்த்திருப்பானா? இவனுக்கு ஆயுதம்னா என்னன்னு தெரியுமா? ஒரு துப்பாக்கியில எத்தனை குண்டு போடுறான் இவனுக்கு தெரியுமா? அந்த துப்பாக்கிய முன்ன பின்ன தூரத்துல இருந்து கூட, ஏன்னா ராணுவ வீரவனும் சுட்டா என்ன பண்றதுன்னு பயப்படுவான். அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இங்கே உள்ளவன். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தானே இந்த உத்தரவாதம், வல்லாஹு யாசிமுக மினன் நாஸ், மனிதர்களுடைய கரத்திலிருந்து உன்னை நான் காப்பாத்தின, நீ ஏன் பயப்படுற என்று அல்லாஹ் கொடுத்த அந்த உத்தரவாதத்தினுடைய விளைவு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் போர்ல போய் நின்னாங்கன்னா, அலி ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, பத்ர் போர் தினத்தின் போது காஃபிர்களிடத்தில் மிக நெருக்கமாக நின்று போரிட்டவர் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தான். அவர்களை வச்சுதான் நாங்க எங்களுக்கு பாதுகாப்பு தேடிக்கொண்டோம். எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, எப்படிப்பட்ட ஒரு வீரம்! மாவீரர்னா இதுதானா மாவீரர்? மாவீரனுக்கு அழகு இதுதான்டா. அதை விட்டுட்டு நான் வல்லரசினுடைய அதிபர்னு சொல்லிட்டு சோத்த உன்னால ஒழுங்கா சாப்பிட முடிஞ்சுச்சா? ஒழுங்கா உன்னால நிம்மதியா சோறு, ஒருவேளை உணவை உன்னால நிம்மதியா சாப்பிட முடியாம நீ செத்து செத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். எங்களுடைய தூதர் போய் நிக்கிறாங்க, போர்படை தளபதியா நிக்கிறாங்க. எப்படிப்பட்ட ஒரு நிலை என்றால், ஹுனைன் போர்ல எல்லாம் புறமுதுகிட்டு ஓடுகின்றார்கள். முக்கியமான சஹாபாக்கள்லாம் ஓட்டம் எடுக்கின்றார்கள். அப்படி ஓட்டம் எடுத்த சஹாபாக்களை திரும்பி வர வச்சது எது தெரியுமா? இந்த மாவீரருடைய ஒரு போர் முரசு கொட்டும் ஒரு வீர முழக்கம். அந்நபியுல் அகதீப் அன இப்னு அப்துல் முத்தலீப். அந்த வெள்ளை நிற கோவேரி கழுதையில உட்கார்ந்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், நான் அல்லாஹ்வுடைய தூதன், இதுல எந்த விதமான பொய்யும் இல்லை, நான் அப்துல் முத்தலிபுடைய பேரன், வந்து பாருங்கடா என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய அந்த வீர முழக்கம் ஓடு நாளுகள் எல்லாம் திருப்பி வர வச்சுச்சே. எப்படிப்பட்ட ஒரு போர் தைரியம்! அதே மாதிரி உகது போர்ல நின்று வெட்டு வாங்குறாங்க. வெட்டு வாங்கி விழுந்தா மற்ற ஆளா இருந்தா அந்த அதுலயே ஹார்ட் அட்டாக் செத்துருவான். ஆனா இங்க வெட்டு வாங்கி விட்டு எந்திரிச்சு நின்று கமாண்டிங் பண்ணாங்கன்னா எப்படிப்பட்ட ஒரு வீரம் பாக்குறோமா இல்லையாங்க? அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு ஆள் வாளை எடுத்து வச்சு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாளை அவன் எடுத்துட்டான். எடுத்துட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழிச்சு பாக்குறாங்க, வாளோட நிக்கிறான். என்னிடத்திலிருந்து உன்னை முகமதே உன்னை காப்பாத்துறவன் யாரு அப்படின்னு அவன் கேட்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் அப்படின்றாங்க. அல்லாஹ்னு சொன்ன சொல்ல கேட்டு படக்குன்னு வாளை கீழே போட்டுறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாளை எடுத்துட்டு, இப்ப என்னிடத்திலிருந்து உன்னைய காப்பாத்துறது யாரான்னு கேட்டாங்களா இல்லையா? எப்படிப்பட்ட ஒரு வீரம்! மற்ற ஆளா இருந்தா வாளை பார்த்தே கழிஞ்சு செத்துருப்பான். இங்க உள்ள வல்லரசுகளுடைய அந்த அதிபர்களை கொண்டு போய் நிப்பாட்டினா துப்பாக்கியை பார்த்தா நடுங்குவான்.
அப்படிப்பட்ட நிலையை இவர்கள் இருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு வீரத்தோடு இருக்கின்றார்கள். இவர்களுக்கு வாயில் பாதுகாவலர்கள் இருந்தார்களா? பாக்குறோமா இல்லையா? அங்க ஒரு பெண்மணி அழுதுகிட்டு இருந்தாங்க. அந்த பெண்மணிட்ட போய் அந்த பெண்மணியினுடைய குழந்தை இறந்ததுக்காக ஆறுதல் சொல்றாங்க. உன் வேலையை பார்த்துட்டு போயான்னு அந்த பொம்பளை சொல்லிடுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிடுறாங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க, யார்கிட்ட நீ பேசிருக்க தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொன்னோடனே அந்த பெண்மணி வேகமா ஓடி வருது, வீட்டுக்குள்ள நுழைதான். அந்த ஹதீஸ்ல வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டில் வாயிற்காப்பாளர்கள் யாரும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு அதிபரை பார்த்திருக்கியாடா உலகத்துல? மாவீரன் சொல்லிக்கிறீங்க, மாவீரன் சொல்லிக்கிட்டு ஒரு கோட்டை கொத்தளத்துக்குள்ள குண்டு துளைக்காத கண்ணாடி அறைக்குள்ள, அந்த கண்ணாடி அறைக்குள்ள குண்டு துளைக்காத சட்டையை போட்டுக்கிட்டு நீ போர்வை பத்திக்கிட்டு உள்ள உட்கார்ந்துகிட்டு வல்லரசு அதிபர், மா வீரர். இங்க நிலைமை என்ன? அவங்களுக்கு பாதுகாப்பு படை கிடையாது, கருப்பு பூனை கிடையாது, எந்த பூனையும் கிடையாது, கருப்பு பூனை இல்ல வெள்ளை பூனையும் கிடையாது. இவங்களே மாவீரரா திகழ்ந்தார்கள் என்றால் அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த உத்தரவாதம் இன்னும் சொல்ல போனா விஷத்தையே வச்சாங்க. யூதர்களுடைய வீட்டுல போய் இந்த மாதிரி உள்ளவனா சாப்பிடுவானா? இவன் சமைக்கிற சாப்பாட்டே இவனுக்கு டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு FBI அதிகாரி தேவைப்படுது. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூத பெண்மணி கொடுத்த விருந்தை உண்டார்கள். அந்த பெண்மணி விஷத்தை வச்சு கொடுத்தா. விஷத்தை சாப்பிடும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து அறிவிப்பு பண்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிப்பாட்டுறாங்க. அப்ப கூப்பிட்டு விசாரிக்கும் போது இந்த பொம்பளை கொல்றாமா கொண்டு விடுவோமா என்று கேட்கும் பொழுது அந்த பொம்பளை மன்னிச்சு விட்டுறாங்க. பாக்குறோமா? அப்ப அந்த பெண்மணிட்ட கேட்கிறான், ஏன் இந்த வேலையை பண்ண என்றால், நீங்க அல்லாஹ்வுடைய தூதரா இல்லையான்னு டெஸ்ட் பண்றதுக்காக செஞ்சேன். அல்லாஹ்வுடைய தூதராக நீங்கள் இருந்தால் இறைவன் உங்களை பாதுகாப்பான் என்று அந்த பெண்மணி சொன்ன செய்தியை பார்க்கிறோமே. இப்ப எப்படிப்பட்ட ஒரு நிலை? இங்க உள்ளவன் அந்த மாதிரி செய்ய முடியுமா? அப்ப பாக்கணும், ஏதாவது எங்கேயாவது ஒரு சீனி வெடியவனா வெடிச்சிட்டான்னா இவன் வீட்டுக்கு வந்து பாதுகாப்பு போடுறாங்க. ஏன்டா அப்படின்னா, இல்ல ஒரு 10 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இவருடைய வீட்டுக்கு பக்கத்துல ஒரு வெடி வெடிக்கிற சத்தம் கேட்டுச்சு, அதனாலதான் இங்க பாதுகாப்பு. என்னடா நீங்க மாவீரன்றீங்க, என்ன அதிபர்ன்றீங்க, என்ன ஆட்சியாளர்ன்றீங்க? அப்ப இப்படி இருக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். ஒவ்வொரு அந்த அதிபர்களும், ஒவ்வொரு முதல்வர்களும், ஒவ்வொரு பிரதமர்களும், ஒவ்வொரு வார்டு கவுன்சிலர் கூட உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர்கள் எப்படி நின்னாங்க? அப்ப இந்த அல்லாஹ்வுடைய அந்த இறை வசனம் உண்மைப்படுத்தப்படுதா? வல்லாஹு யாசிமுக மினன் நாஸ், மனிதர்களுடைய கரத்திலிருந்து நாம் உம்மை பாதுகாப்போம் என்ற அந்த அல்லாஹ்வினுடைய வாக்குறுதி உண்மைப்படுத்தப்பட்டு இயற்கையான மரணம் தானே அடைஞ்சாங்க. இதுவே அல்லாஹ்வுடைய வேதம் இதுதான், இவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தான் உண்மைப்படுத்துதா? இது மட்டும் இல்ல, இப்படி வந்து டிக்ளேர் பண்றது வந்து பயம் இல்லாமல் வாழ்றது ஒண்ணு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இப்படி உலகம் ஃபுல்லா எதிரிகள் இருக்கிறான், எல்லாரும் எதிரிகளா இருக்கிறான். எல்லாரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கருவறுக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட நிலையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கிறாங்க, யாருக்குமே வழங்காத ஒரு 5 சிறப்பை அல்லாஹ் எனக்கு வழங்கி இருக்கிறான். இப்படி சொல்ல முடியுமா? 5 சிறப்புல என்ன சிறப்பு தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பல 4 சிறப்பு வருது. பூமி முழுவதும் தயமம் செய்யக்கூடிய இடமாக, தொழுமிடமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. எனக்குன்னு ஒரு பரிந்துரை இருக்கின்றது. போரில் கிடைத்த பொருள்கள் எனக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றன. அதோடு மட்டுமில்லாமல் உலக மக்கள் அனைவருக்கும் நான் தூதராக அனுப்பப்பட்டிருக்கிறேன். இன்னொரு ஒரு அறிவிப்புல 6 அறிவிப்பு வருது. 6 விஷயம் சொல்றாங்க. ஜாமியுல் கலீமாக நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். அதுல முதல் விஷயம் சொல்றாங்க, அல்லாஹ் எனக்குன்னு ஒரு சிறப்பை வழங்கி இருக்கிறான். எப்படிப்பட்ட சிறப்புனா, நான் ஒரு இடத்துல வர்றேன் அப்படின்னா, நான் இருக்கக்கூடிய தூரத்திலிருந்து 1 மாத பிரயாண தூரத்தில் ஒருத்தவன் இருப்பான். அந்த எதிரிகளுடைய உள்ளத்துல என்னை பற்றி அச்சத்தை அல்லாஹ் போடுவான். சொல்ல முடியுமாங்க? ஊர் உலகமே எதிர்த்துக்கிட்டு இருக்கிறான், கங்கணம் கட்டி கருவறுக்க துடித்துக் கொண்டிருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கிறாங்க. எப்படி அறிவிக்கிறாங்க? என்னை பற்றிய அச்சம், நான் 1 மாத பிரயாண தொலைவுக்கு அப்பால் இருந்தாலும் வந்துட்டாரா முகமது, நமக்கு அவ்வளவுதான் என்ற அந்த நடுக்கத்தை அல்லாஹ் அவருடைய உள்ளத்துல போடுறான், என்னுடைய எதிரிகளுடைய உள்ளத்துல போடுறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் முன்னறிவிப்பு செய்தார்கள். என்றால் இங்க இவன் சோத்தை டெஸ்ட் பண்றான், இங்க நமக்கு ஈமான் அதிகமாகுது. இப்படிப்பட்ட ஒரு தூதர் அங்க அவன் நடுநடுங்கிறான், அங்க லெட்டரை பார்த்துட்டு தொடுறதுக்கு பயப்படுறான், இங்க நமக்கு ஈமான் கூடுது.
எப்படிப்பட்ட ஒரு தூதர், எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, எப்படிப்பட்ட ஒரு திருமறை. அப்ப இது இஸ்லாம் இறைவனுடைய மார்க்கம் தான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய இத்தகைய விஷயங்களின் மூலமாக நாம் படிப்பினை பெற்று மறுமையில் மகத்தான வெற்றியை பெறக்கூடிய நன்மக்கள். அல்லாஹ்